உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் 3ல் சுக்கிரன் அமர்ந்தால் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். குருவுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் ஒரு சுபகிரகம். சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் உலக ஆசைகளை எல்லாம் ஜாதகர் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதிகமான ஆசாபாசங்களுக்கு உரியவர் சுக்கிரன். சுகம், சந்தோஷம் இரண்டையும் ஒரு ஜாதகர் அனுபவிக்க வேண்டுமென்றால் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்க வேண்டும். சுக்கிரனின் ஆட்சி வீடுகளான ரிஷபம், துலாம் மற்றும் உச்ச வீடான மீனம் 3ஆம் இடமாக அமைந்து அதில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் நடக்கும். ஆனால் சுக்கிரன் அசுப கிரகங்களோடு 3ஆம் இடத்தில் சேர்ந்தால் தீய பலன்கள் தான் கிடைக்கும். 3ஆம் இடம் என்பது வீரதீர பராக்கிரமத்தையும் தைரியத்தையும் கனவையும் வாழ்க்கைக்கு தேவையான ஆபரணங்களையும் மூதாதையர் சொத்தை பிரிவினை செய்து கொள்ளும் நிலையையும் எழுத்தாற்றலையும் குறிக்கும் இடமாகும். 3, 6, 10, 11 என்பது உபஜயஸ்தானங்கள். இந்த உபஜயஸ்தானத்தில் சுபகிரகமோ அசுபகிரகமோ வலுப்பெற்றிருந்தால் வெற்றியை தரும். ஏனென்றால் உபஜயம் என்ற சொல்லிற்கு வெற்றி என்பதுதான் பொருள். குருவினுடைய தனுசு மீனராசிகளில் சுக்கிரன் இருந்தால் நல்ல பலனை கொடுப்பார். மீனத்தில் சுக்கிரன் அமர்ந்து அது எந்த வீடாக வந்தாலும் நல்ல பலன்களைத்தான் தருவார். சுக்கிரன் தன் சொந்த வீடுகளான ரிஷபம், துலாமிலோ குருவின் வீடுகளான தனுசு, மீனத்தில் அமர்ந்தாலோ நல்ல பலன்களை தருவார். சனியுடைய வீடுகளான மகரம், கும்பம், செவ்வாயின் வீடுகளான மேசம், விருச்சிகம் சுக்கிரனுக்கு ஏற்புடைய ராசிகள் அல்ல. 3ஆம் இடம் சனியின் மகரம், கும்பமாக வந்தாலும் செவ்வாயின் மேசம், விருச்சிகமாக வந்தாலும் ஜாதகருக்கு சுகபோகங்களை தராது, நல்ல பலன்களை தராது. சகோதரர்களிடையே பாகப் பிரிவினைகளில் சச்சரவை உருவாக்கும். சுக்கிரன் தனியாக இருந்தால் கண்டிப்பாக தைரியம் இருக்கவே இருக்காது. சுக்கிரன் ஒரு நளினமான பெண் கிரகம். எனவே 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகன் தைரியசாலியாக இருக்க மாட்டார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அசுப கிரகத்தோடு சேர்ந்தால் 3ஆம் இடத்து பலன் கலப்பு பலனாகத்தான் அமையும். நல்ல பலன்களை தராது. திடீரென்று கோபப்படுதல், வீரதீர பராக்கிரமம் பெறுதல் போன்ற பலன்கள் தான் தரும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகன் கை காசை செலவழிக்க மாட்டார். கஞ்சன் என்று பெயர் எடுப்பார். பிறந்த மண்ணிலே இருந்து வேறு மண்ணுக்கு சென்று ஜீவனம் செய்யக்கூடிய நிலையையும் 3ஆம் இடத்து சுக்கிரன் தருவார். அடிக்கடி பிரயாண நாட்டத்தையும் 3ஆம் இடத்து சுக்கிரன் தருவார். சிறுதூர பிரயாணத்திலே வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடம் குருவினுடைய வீடாகவோ சுக்கிரனுடைய வீடுகளாகவோ புதனுடைய வீடுகளாகவோ சந்திரனுடைய வீடுகளாகவோ இருந்தால் நல்ல பலன்கள் நடைபெறும். 3ஆம் இடம் பாப கிரகங்களின் வீடுகளாகவோ பகை ராசிகளாகவோ இருந்தால் அங்கே அமரும் சுக்கிரன் கடுமையான உள்ளத்தை உருவாக்குவார். கை காசை செலவழிக்க விட மாட்டார். அடுத்தவர்கள் ஜாதகரை மதிக்க மாட்டார்கள். கெட்ட கனவுகள் வந்து மனசஞ்சலத்தை உருவாக்கும். சகோதரர்களிடம் நல்ல பிரியமும் அன்பும் இருக்காது. பலம் பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருந்தால் சகோதரிகளிடம் பாசத்தை கொடுப்பார். 3ஆம் இடம் என்பது பிரிண்டிங் பிரஸ் வைத்து நடத்துதல், எழுத்தாற்றல் போன்ற துறையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 3ஆம் இடத்தில் பலம் பெற்ற சுக்கிரன் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல கல்வியறிவு இருந்தால்தான் எழுத்தாற்றலும் அச்சடிக்கும் அலுவலகம் வைத்து நடத்துதலும் செய்ய முடியும். சுக்கிரன் 3ஆம் இடத்திலே நல்ல ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால் நல்ல பலனை தருவார். 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் சுக்கிரனுக்கு அவ்வளவு சிறப்பான இடமாக சொல்லப்படவில்லை. 6ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு அவமானம் ஏற்படும். இளம் பெண்கள் பணத்தை பறிப்பார்கள். பெண்கள் மூலம் வழக்குகள், வம்புகள் போன்றவை உருவாகும். 3ஆம் இடம் 6ஆம் இடம் இரண்டும் உபஜயஸ்தானம். 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். எனவே 3ஆம் இடம் சுபகிரகங்களின் வீடுகளாக அமைந்து அங்கே சுக்கிரன் அமரலாம். அல்லது 3ஆம் இடத்து சுக்கிரனை சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும். 3ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் இருவரும் சேர்ந்து அமர்ந்தால் ஜாதகன் தன் சொந்த முயற்சியால் செல்வந்தனாவான். அதேபோல் 3ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து அவரை குரு தன் 7ஆம் பார்வையால் பார்த்தாலும் ஜாதகன் தன் சொந்த முயற்சியால் செல்வந்தனாவான். குருவுக்கு 5, 7, 9 என்ற பார்வைகள் உண்டு. அவர் தன் விசேஷ பார்வையான 5, 9ஆம் பார்வையால் 3ஆம் இடத்து சுக்கிரனை பார்த்தால் நல்ல பலன்களை சுக்கிரன் தருவார். 3ஆம் இடம் சூரியனுக்கு ஏற்ற ஸ்தானம். அங்கே பலம் பெற்ற சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்து அஸ்தமனம் வக்ரகம் ஆகக்கூடாது. சூரியனை பொறுத்தவரை அவர் சிம்மத்தில் ஆட்சி பெற வேண்டும் அல்லது மேசத்தில் உச்சமாக வேண்டும். அதற்கு அடுத்ததாக
3, 6, 10, 11 போன்ற உபஜயஸ்தானங்களிலே சூரியன் இருந்தால் சூரியனுக்கு பலம் அதிகம். பொதுவாக சூரியனோடு சுக்கிரன் இணைந்தால் ஜாதகருக்கு சண்டை போடும் குணத்தை தரும். 3ஆம் இடத்தில் பலம் பெற்ற சூரியனோடு சுக்கிரன் இணைந்தால் ஜாதகரை பெண்களிடம் சண்டை போட வைப்பார். 3ஆம் இடத்து சுக்கிரன் ஜாதகருக்கு அயல்நாட்டு வாழ்க்கையை தருவார். 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம் என்பதால் அங்கே சுக்கிரன் தனித்து அமர்ந்தால் ஜாதகருக்கு சகோதரத்துடன் நல்ல உறவு மேம்படும். சகோதரர்களின் அன்பும் அரவணைப்பும் உதவியும் ஜாதகருக்கு கிடைக்கும். 3ஆம் இடம் கன்னிராசியாக அமைந்து அங்கே சுக்கிரன் நீசமானால் ஜாதகருக்கு கெட்ட பலன்களையும் கடுமையான உள்ளத்தையும் சுகபோகங்களை அனுபவிக்க முடியாத நிலையையும் ஏழ்மையான நிலையையும் பிறரை நம்பி வாழக்கூடிய நிலையையும் தருவார். 3ஆம் இடத்தில் பலம் பெற்ற சுக்கிரன் அமைந்து தன் 7ஆம் பார்வையால் 9ஆம் இடம் எனும் பாக்கியஸ்தானத்தை பார்த்தால் அந்த பாக்கியஸ்தானம் யோகஸ்தானம் வலுப்பெறும். உயர்கல்வி, வெளிநாட்டு வாழ்க்கை, வாகன வசதி, வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகள், நல்ல மனைவி, நல்ல குழந்தை பேறு போன்றவைதான் யோகங்கள். எனவே பலம் பெற்ற சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜாதகனுக்கு உயர்கல்வி அமையும், வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளும் கிடைக்கும், அழகான நல்ல வசதியான யோகமான மனைவி கிடைக்கும், நல்ல புத்திர பேறு கிடைக்கும். எனவே 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் அவர் ஆட்சி உச்சம் பெற்று பலமடைய வேண்டும். அடுத்த நிலையாக குரு, புதன் வீடுகளாக 3ஆம் இடம் அமைய வேண்டும். எனவே 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் அவர் பலமடைய வேண்டும். அப்போதுதான் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்கும். தாயாரிடம் அன்பாக இருப்பார், சகோதரிகளிடம் பாசமாக இருப்பார், ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யும் ஆர்வமும் ஏற்படும். சிறுதூர பிரயாணங்களில் நாட்டமும் அதில் வெற்றியும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.